ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலி நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தாச்சு. அந்த அன்பாக்சிங் வீடியோ நான் இன்றைக்கி போடுறேன். ரொம்ப சந்தோஷமான தருணம். நேற்று தான் வந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டோம். அதனால் வந்துட்டு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு சாயங்காலத்துக்கு மேலே. ஸோ இப்போ ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு தகவல் வருது. இது நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதி கமருதீனை பார்க்கக்கூடிய விஷயங்கள் சமமாசான சம்பவம் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதனால தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸோ ஜோடி ஆர் யூ ரெடி? நேற்று வந்து ஒரு ப்ரொமோ வந்திருக்கும், நான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, யாரெல்லாம் வரப்போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இன்னொரு சேனல் ஜி தமிழில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு கமருதீன் பார்வதி வரணும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தப்பா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்து ஒரு ட்விஸ்ட் விதமாக இங்கே ஃபினாலையில் வந்து நம்ம விஜய் பார்வதி அண்டு கமருதீன் வந்த ஒரு காரணத்தினால நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியம், அதனால தான் உங்களுக்கு இன்வைட் செய்யப்பட்டது. பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மறந்துடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே அங்கேயே முடிக்கப்பட்டது மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ அப்படின்போது சேலரி இஷ்யூ எல்லாமே வந்து தீர்த்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்போது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் 9ல் நிறைய ஜோடிகள் இருக்காங்க. எஃப்ஜே வியானாவை சொல்லலாம். ஆனால் அது வந்துட்டு பெருசாக வந்துட்டு வெளியில் போகல. ஆனால் ப்ரோமோலாம் போட்டு இது பண்ணாங்க, ஹைப் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆதரி எஃப்ஜேக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டே இருந்துச்சு. அதேமாரி துஷாருக்கும் அரோராக்கும் ஒன்று. ஆனால் துஷாருக்கும் வியானாக்கும் ஒரு இது வந்துட்டு வெளியில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போச்சு. ஆனால் இதை விட பயங்கரமாக பேசப்பட்டது கமருதீன் விஜய் பார்வதி. ஸோ இவங்களாம் வந்து இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. சமமாசான ஒரு சம்பவம். ஏன்னா லாஸ்ட்டாக விஜய் பார்வதி கமருதீன் அந்த ஒரு ரெக்கார்டு சம்பவத்துக்கு முன்னாடி ஆடி இருப்பாங்க. அந்த க்யூட்டான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மதுரைக்கு போகாதடி அந்த இது ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி வெறித்தனமாக ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு குத்திருப்பாங்க. பா கண்ணுக்குள்ளே நிற்கிது. அதாவது மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அந்த டான்ஸ் மூலமாக வந்துட்டு வெறித்தனமாக வெளியே காமிக்காது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளியே கோவத்தை காட்ட மாட்டாங்க, காட்டினாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது எப்படி காட்டுவாங்கன்னா, தான் விளையாடுற ஸ்போர்ட்ஸ்லேயோ தான் நேசிக்கிற அந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காமிச்சிருவாங்க. அது வந்து அது கேமாக போயிடும் இல்லையா, அந்த ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி அவங்களுடைய அந்த டான்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ மறுபடியும் அந்த மேடையில் வந்துட்டு கமருதீன் விஜய் பார்வதி பாடுறது மூலமாக மேக்ஸிமம் வந்துட்டு ஜோடி ஆர் யூ ரெடி அந்த ப்ரோக்ராமில் இவங்களும் வரது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது யார் இது பண்ண போகிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர், ஸ்ரீதேவி மேடம், அதுக்கப்புறம் ரம்பா மேடம். ஸோ எனக்கு ரொம்ப பிடித்தவங்க ரம்பா. சாண்டி மாஸ்டர் பிடிக்காத ஆளே கிடையாது. காமெடின்னு சொல்ல முடியாது, டான்ஸராக உள்ளே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து சூப்பராக மாசாக கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதில் இருக்க போகிறாங்க மெயினாக. ஸோ இவங்களாம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் விஜய் பார்வதி கமருதீன் வந்துட்டு அந்த இதில் எதிர்பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களை தவிர்த்து எந்த ஜோடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.